ஒரு நீதிபதியோ ஒரு அந்த இடத்துல அட்வொகேட் போலீஸ் எல்லாருமே ஒட்டுமொத்த வந்துட்டு ஒரு நீதித்துறையிலே சொல்லலாம். முற்றிலுமாக கண்டனம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் தான். வெளில வந்து உங்களை கொலை பண்ணுவேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இது கண்ணாடிகளை உடைத்து ரத்தம் சொட்ட அப்ப எவ்வளவு மிருகத்தனம் அங்க இருக்கு. நான் ஒருத்தர் அங்க வந்து ஒரு டார்கெட் பண்ணிட்டேன், ஒருத்தர் திட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணுவேன், செய்வேன் அப்படிங்கறத நம்மளோட மென்டாலிட்டி இருக்கும். நீ எப்படி ஜட்ஜியே பேசலாம், நீ எப்படி காவல்துறையை பேசலாம், வழக்கறிஞரை நீ பேசலாம்னு சொல்லி நீ அப்படியே ரத்தம் சொட்ட செத்து போடான்னு யாரும் விடலாம். கேள்வி கேட்டுக்கிற என்ன படிச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். படிச்சுதானே வந்து இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னும் போது படிச்சுட்டு வந்து அங்க அவர் உட்கார்ந்ததுனாலதான் நியாயமா விசாரிச்சு நியாயமா அங்க திருப்பி சொன்னதை நம்மளால பார்க்க முடியும். அகெயின்ஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 22 கொலைகள் நடத்தப்பட்டதை நம்மளால இங்க பார்க்க முடியும். இப்ப வச்சிடலாங்க பிளைண்டா நம்ம ஒரு 3 காரணங்கள் தான் இருக்கும், இதை தாண்டி வேறன்றது ரொம்ப அபூர்வமா தான் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. அந்த இடத்துல வந்து வெள்ளை சாக்கோட மரத்துக்கடையில 25 கிலோ கஞ்சா உலர் அந்த லீவ்ஸ் கூலிப்படையில ஜாஸ்தி வரப்படுகிறது. அவங்களுக்காக கொலை செய்வது ஒரு விதம், ஓகே. யாருக்காகவோ அந்த இடத்துல வந்துட்டு தன்னை தானே வருத்தி கொண்டு உள்ள வந்து பணத்துக்காக கொலை செய்பவர்கள் இன்னொரு ரகம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம் சார். நீதிமன்றத்திற்குள்ள நின்றுட்டு நீதிபதியை வந்து மிரட்டுறது, ஆபாசமா பேசுறது, கொலை மிரட்டல். முதல்ல இந்த சம்பவம், இந்த செய்தியை ஒரு வழக்கறிஞராக நீங்க எப்படி பாக்குறீங்க? இதான் ஒரு என்ன சொல்றது, என்ன வேணா பண்ணிடலாம், நான் வந்துட்டு நான் ரவுடிசம், நான் இவ்வளவு பேரை கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால என்ன வேணா பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்துல பண்ண மாதிரி ஒரு விஷயமா தான் இது இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாருமே பயப்படுறது ஒரு விஷயம் தான். எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் என்ன இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு காவல்துறைக்கு பயப்படணும், ஓகே, இல்ல அடுத்ததுன்னா கோர்ட்டுக்கு பயப்படணும், ஓகே. இதுதான் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு, ஓகே. அந்த இடத்துல வந்துட்டு நீதிபதியே ரொம்ப கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ஓகே. அந்த இடத்துல இப்ப ரீசெண்டா நடந்த சம்பவத்துல இருந்த ஒருத்தர் பேரை சொல்லி அவங்க அதை டினோட் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், நாங்க வந்து அவர்களோட ஆதரவாளர்கள் வெளில வந்து நான் வந்து உங்களை கொலை பண்ணிடுறேன் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். ஆல்ரெடி இங்க வந்து சிறை தண்டனை கொடுக்கப்பட்டாச்சு. அதனோட சேர்த்து இப்ப அண்ணாநகர் காவல் நிலையத்துல இதுக்காக ஒரு வழக்கு பதியப்பட்டு அதன் விசாரணைக்காக இப்ப அவங்க அரசு செய்யவும் பட்டிருக்காங்க இந்த இடத்துல, அந்த 2 பேரும் ஆக்சுவலி, ஓகே. ஸோ இது வந்து எப்படி சொல்றது, ஒரு பயம் விட்டு போச்சு அப்படிங்கிறத தாண்டி நான் தான் ஒரு ரவுடி அப்படின்னா நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா நான் போவேன், யாரை வேணா நான் மிரட்ட செய்வேன் அப்படின்றது தான் அந்த அளவுக்கு துணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது ஆக்சுவலி. குறைந்தபட்சம் உங்க வார்த்தையில கூட பயத்தை தாண்டி ஒரு மரியாதைன்னு ஒரு நீதிமன்றத்து மேல இருக்கும். ஆமா, அது ஒரு நீதிமன்றத்துடைய ஒரு மாண்பையே ரொம்ப குலைக்கிற அளவுக்கு உங்க அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. அந்த வளாகம் எப்படிப்பட்ட வளாகம், முதல்ல அதை எப்படி நீங்க உள்வாங்குறீங்க நீதிமன்ற வளாகம்? கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் என்னன்னா, பல வந்துட்டு குற்றவாளிகள் வந்து அந்த இடத்துல தண்டிக்கப்பட விடலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம பேஸா எடுத்திருக்க ரூலே வந்துட்டு அன்பயாஸ்டா இருக்கணும். அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லீகல் டேர்ம் சொல்லுவோம், ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம் அப்படின்னு சொல்லுவோம். போத் த சைட்ஸ் டு பி ஹர்ட். அவங்க என்ன குற்றங்கள் செய்திருந்தாலும், ஓகே, கொலை கற்பழிப்பு என்ன செஞ்சிருந்தாலும் அவங்க தரப்பு நியாயத்தையும் இங்க கேட்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம், ஓகே. என்னன்னா ஒரு எந்த விதத்திலையும் யாருமே ஒரு தவறான விஷயம் கூட நடந்துடக்கூடாது, பாதிக்கப்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு ஒரு லோவர் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் வந்தாலும் அதை தாண்டி நமக்கு அப்பீல் கொடுத்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு போய் அதை தாண்டி ரிவ்யூ ரிவிஷன் வரைக்கும் கொடுக்கப்படுது. ஏன்னா எந்த இடத்துலயும் ஒரு விஷயம் கூட வந்துட்டு தவறாக அங்க சித்தரிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அவங்களுக்கான நியாயங்கள் எந்த நிலையிலையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டே ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்ப ரொம்ப ஒரு தூய்மையான இடமா தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், ஓகே. ஏன்னா வந்துட்டு அது எப்படி சொல்றது, நம்ம திங் இஸ் தட் நம்ம வந்துட்டு சரி ஓகேங்க இவன் தவறு பண்ணிட்டான், இவன் தெரியுது, சும்மா நமக்கு பேர் ஐஸ்ல பார்த்தா தெரியுது, இவனை பிடிச்சி நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃபைனல் ஒரு ரைட் ஜட்மெண்ட் எழுதி ஒரு ஃபைனல் மொமெண்ட் வரைக்கும் போற வரைக்கும் என்ன இருக்கு எவிடன்ஸ் இருக்கு. அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா நிறைய கேசஸ் வந்து நம்ம சொல்ற மாதிரி என்ன எவிடன்ஸ் இருக்கு இதுல, இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு நம்ம என்ன எவிடன்ஸ்னா ஒரு எவிடன்ஸ் வச்சு இங்க முடிவு பண்ண போறது இல்லை. கீழே நமக்கு நிறைய உள்ள போகும்போது கேட்டகரிஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கு இந்த இடத்துல. பிரைமரி, செகண்டரி, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், டிஜிட்டல் எவிடன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து கம்பைல் பண்ணி ப்ரூவ் பண்ற ஒரு விஷயமா தான் இது வந்து பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட இடத்துலயே இவ்வளோ குற்ற சரித்திர பின்னாடி இருக்கு, எல்லாமே இருக்குன்னும் போது தான் என்னமோ வந்துட்டு ஒரு அந்த இடத்துல தியாகி மாதிரியும் அவ்வளோ நல்லவங்க மாதிரியும் அந்த இடத்துல ஒரு நீதிபதியோ ஒரு அந்த இடத்துல அட்வொகேட் போலீஸ் எல்லாருமே ஒட்டுமொத்த வந்துட்டு ஒரு நீதித்துறை சொல்லலாம். ஏன்னா காவல்துறையும் நீதித்துறைக்குள்ள தானே வருவாங்க அந்த இடத்துல. ஏன்னா விசாரிச்சு நீதி வழங்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்களுமே இருக்காங்க. எல்லாருமே இவ்வளவு தவறா சாடுறது அப்படிங்கிறது முற்றிலுமாக கண்டனம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் தான். அடிப்படையில சட்டமன்றம் செல்ல முடியாத மக்கள், நாடாளுமன்றம் செல்ல முடியாத மக்கள் கூட நீதிமன்றம் தான் இறுதி வாய்ப்பா இருக்கு. ஆமா, அங்கெல்லாம் போக முடியாது, ஆனா நீதிமன்றம் வரலாம் அப்படின்லாம்.
ஆனா இந்த மாதிரியான தகவல் மக்கள் பார்க்கிற பொழுது இயல்பாக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை மக்கள் உணர்வாங்க இல்லையா? அது கண்டிப்பா. நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? ஆமா. அது ஏன்னா ரொம்ப ஏற்கனவே நிறைய பேர் இன்னைக்கு வரல, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க அப்படின்னா, தனக்கு எங்கேயாவது எந்த ஒரு இடத்துலயாவது தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் எங்க வந்து நமக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு காரணம் கருதி தான் இன்னைக்கு எல்லாரும் வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஒரு விஷயம் நடக்குது, யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கான விஷயம் நீங்க வாங்க, நீங்க வந்தாதாங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கும்னும் போதே நம்ம வெளில அவங்களை கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறதே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நாளைக்கு அது பப்ளிக் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னா, ஆமாங்க கோர்ட் நமக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை, நமக்கு வந்து நீதி வேணும்னு கோர்ட்டுக்கு போனா அங்க இருக்கவங்களுக்கே பாதுகாப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இது ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும். பட் அதுக்கான தண்டனைகளும் இந்த இடத்துல கடுமையா தான் இருக்க போகுது. இனிமே யாரும் அந்த மாதிரி ஒரு எமோஷனல்ல நடந்திருக்கு அந்த மாதிரிலாம். ஓகே, அந்த இடத்துல ஒரு ஆக்ரோஷப்படுறதா இருக்கட்டும், 2 வார்த்தை திட்டுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. பட் நான் வெளில வந்தே உன்னை கொலை பண்ணுவேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இது கண்ணாடிகளை உடைத்து ரத்தம் சொட்ட சொட்ட அப்ப எவ்வளவு மிருகத்தனம் அங்க இருக்கு. இப்ப நமக்கெல்லாம் ஒரு காமன் பீப்புளுக்கே நம்ம ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல படத்துல ஒரு சொட்டு ரத்தம் செஞ்சாலும் நம்ம மூஞ்சி திருப்பிப்போம் அந்த இடத்துல. ஓகே, பட் இவங்கெல்லாம் அதுலயே ஊறி போயிருக்கும் போது ரத்தத்தை பார்க்கும்போது எந்த ஒரு வலி வேதனைகள் எதுவுமே அவங்களுக்கு அங்க தெரிய போறது இல்லை. ஸோ இங்க வந்து அவங்களுக்கு அந்த ஒரு சாடஸ்ட் ஒரு பிஹேவியர்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து அதிகாரத்துல இருக்கவங்களா, இவங்களால எதுவுமே பார்க்க தெரியாது. நான் ஒருத்தர் அங்க வந்து ஒரு டார்கெட் பண்ணிட்டேன், ஒருத்தர் திட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணுவேன், செய்வேன் அப்படிங்கறது இவங்களோட மென்டாலிட்டி எல்லாமே. இந்த அளவுக்கு துணிச்சலாக செயல்படுறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வலிமையான ஒரு கரம் இருக்கணும். அதை தாண்டி இவங்களுடைய குற்ற பின்னணி என்னவா இருக்கும்? இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லப்படுறது இந்த கஞ்சா ஒரு விஷயத்துலதான் இந்த ஒரு இது வழங்கப்பட்டிருக்கு. தலா 12 ஆண்டுகள் பிளஸ் 1 லட்சம் ரூபாய் ஃபைன்ன்றது ஒண்ணு வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, ஆனா இவங்க அங்க உடைஞ்ச கண்ணாடிக்கு சேர்த்து ஃபைன் இருக்கா? கண்டிப்பா உடைஞ்ச கண்ணாடிய மனசுலயே மிரட்டி இருக்காங்க நீங்க வேற அந்த இடத்துல. ஓகே, அந்த இடத்துலயும் அவங்களை அப்படியே விட்டுற போறது கிடையாது. அவங்களை கூட்டிட்டு போய் நீ மிரட்டிட்டு எல்லாம் உன்னை அப்படியே விட்டுறன்றது இல்லை. அவங்களை கூட்டிட்டு போய் அவங்களுக்கான முதலுதவி சிகிச்சைகள் எல்லாமே அங்க பண்ணப்பட்டதுதான் ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு பேசிக் ஹியூமன் ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கு. ஓகே, நீ எப்படி ஜட்ஜியே பேசலாம், நீ எப்படி காவல்துறையை பேசலாம், வழக்கறிஞரை நீ பேசலாம்னு சொல்லி நீ அப்படியே ரத்தம் சொட்ட செத்து போடான்னு யாரும் விடலாம். கேள்வி கேட்டுக்காரு, என்ன படிச்சிருக்கீங்களான்னு கேக்குறாரு. படிச்சு தானே வந்து இங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னும் போது படிச்சுட்டு வந்து அங்க அவர் உட்கார்ந்ததுனாலதான் நியாயமா விசாரிச்சு நியாயமா அங்க தீர்ப்பு சொன்னதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கோர்ட்டுக்குள்ள எமோஷன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே இருந்தாலும் பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எவிடன்ஸ் இஸ் சம்திங் which is going to decide. என்ன இருக்கோ அதுதான் அதுல உங்களுக்கு கரெக்டா நீங்க தான் அப்படின்னு சாப்பிட்டு அதை தாண்டி என்ன வேணும் சொல்லுவாங்கல்ல, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் இது தீர விசாரிப்பதே மெய்யன்ற மாதிரி அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் சேர்த்து வருதுன்றதுதான் அங்க விஷயமா இருக்க போகுது இந்த இடத்துல. இந்த பின்னணி எப்படி மேம் புரிஞ்சுக்கிறது? இந்த அளவுக்கு துணிச்சலா? துணிச்சல்ன்ற தனி அங்க யூஸ் பண்ண வேர்டு ஒன்னு இருக்கு அந்த இடத்துல. ஓகேவா, இப்ப அது நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா அந்த சுபாஷ் சந்திர போஸ் அவரை வந்துட்டு ஒரு என்கவுண்டர் பண்ண ஒரு விஷயமா இருக்கு. அந்த 2 குரூப்புக்கு நடுவுல ஆக்சுவலி இந்த கிராமர் காலி வெள்ளைக்காலி அதெல்லாம் அந்த பின்னாடி இருக்க சம்பவங்கள். ஓகே, 2 குரூப்புக்கு அகைன்ஸ்டா நடந்த ஒரு விஷயம். ஓகே, அதுல இருந்து வந்த இருக்கும் போது அதுலயே ஊறி நடத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்படுது. ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இரு குரூப்புக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 22 கொலைகள் நடத்தப்பட்டதை நம்மளால இங்க பார்க்க முடியும். அப்ப அதுக்குள்ளே ஊறி போனவங்க தானே அதாவது இந்த வி.கே. குருசாமி ராஜபாண்டி அப்படிங்கிற இவங்க குரூப்புக்குள்ள மாறி இவங்களோட ஆதரவாளர் இவங்களை கொலை பண்றது இவங்களை கொலை பண்றதுன்னு கிட்டத்தட்ட 22 கொலைகள் நடத்தப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஓகே, அப்ப அதுலயே ஊறி போய் இருக்கவங்களுக்கு வந்து எங்க முதல் தடவை கொலை பண்றவங்களுக்கு எல்லாம் அந்த பயம், இந்த பதட்டம், அச்ச உணர்வு அதெல்லாமே இருக்கும். ஓகே, அதை தாண்டி இவ்வளவுதான விஷயம். ஓகே, ஏன்னா அந்த நடத்தப்பட்ட அந்த கொலைகள்லயும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கோர்ட்ல சரணடைஞ்சாரு, அதுக்கப்புறம் 7 பேர் அங்க கைது செய்யப்பட்டாங்க அந்த இடத்துல. ஓகே, அந்த காலி கொலை வழக்குல. ஓகே, அப்படி இருக்கும் போது இது என்ன அதான் சொல்லலையா, போலீஸ் விசாரிக்கும் போது இப்ப வச்சிடலாங்க பிளைண்டா நம்ம ஒரு 3 காரணங்கள் தான் இருக்கும், இதை தாண்டி வேறன்றத ரொம்ப அபூர்வமா தான் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. சொன்ன மாதிரி முன் விரோதத்தினால் நடத்தப்படுகின்ற கொலைகள் தான் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. ஒண்ணு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களே அவங்க சொல்லுவாங்கல்ல, உன் வம்சத்தையே நான் கருவறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வார்த்தைகள் நம்மளால மூவில கேட்கிறோம்னா அது ரியாலிட்டியில நடக்கிறதா தூக்கி மூவில டயலாக்ஸா வச்சிருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, அதனால இவங்க இந்த குரூப்பை நீ அப்ப அவங்களை கொண்டுட்டு இவங்க ஆதரவாளை கொண்டுட்டு இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன், ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்னா ஒரு குரூப்ல 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு ஒரு 5 ஆதரவாளர்கள் இருப்பாங்க. இப்ப நீங்க அதுல ஒருத்தர் வந்து நீங்க கொலை பண்ணீங்கன்னா அந்த 5 ஆதரவாளர் எவனா ஒருத்தங்க வந்து கிளம்பி இங்க வருவான். ஓகே, இங்க கொலை பண்ணும்போது இங்க ஒரு 5 ஆதரவாளர்கள் இங்க இப்படி போகும். இப்படி மாறி ஒரு 22 கொலைகளோட ஒரு விஷயத்துல ஊறி போனவர்கள் தான் இன்னைக்கு இந்த பிடிப்பட்டு இந்த மாதிரி மிரட்டல்கள் விடுத்த இந்த நபர்கள். கேட்கும் போது நமக்கே பதட்டமா இருக்கு, அறைக்குள்ளேயே பதட்டமா இருக்கு. ஆமா, சோ அதுதான் சொன்னேன். அப்ப ரத்தம் ஐயோ நமக்கு தான் பார்க்கும்போது ஐயோ ரத்தம் கையில ஐயோ மிரட்டி இருக்காங்கன்னு இருக்கு.
அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் கூட ஏங்க நீங்களே வச்சு பாருங்க, நம்மளே இருக்கோம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கோம், சும்மா ஒரு சின்ன பிளேட்ல கிழிச்சிட்டாலே நமக்கு எப்படி இருக்கு அந்த இடத்துல. ஓகே, அதுவா இருக்கட்டும் இல்ல பார்க்கும் போதா இருக்கட்டும் நமக்கு எப்படி இருக்கு அந்த இடத்துல. பட் இவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்துட்டு ஏன்னா ரீசெண்டா நம்ம அந்த ரொம்ப பெருசா பேசப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. அந்த February 14 அன்னைக்கு லவர்ஸ் டேக்கு போன சத்யா பாண்டிச்சேரி மர்டர்ல அந்த கழுத்தறுத்து கொலை பண்ண விஷயத்துல அந்த இடத்துல பொண்ணே லவர்ஸ் டே கிஃப்டா கேட்கப்பட்ட ஒரு விஷயம், அந்த வீடியோ கால்ல இருக்கட்டும் இல்ல வீடியோ எடுத்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அப்ப எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயங்கள். அந்த ஒரு பேஸ் எதுவுமே இல்லையா அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரத்தத்தை பார்க்கறதும் அந்த வெறியோ அந்த விஷயமும் உங்களுக்கு பழகி போன ஒன்னா தானே இருக்கு அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல போய் எப்படி நீங்க அவங்க கிட்ட கருணையோ இல்ல ஐயோ பாவம் அப்படிங்கிற இதை நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க அந்த இடத்துல? கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது அவங்க கிட்ட. அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் இப்படி ஒரு பேசிய ஒரு நபர் மேல? நான் அடுத்து வர்றவங்க இந்த தவறு செய்யக்கூடாது இல்லையா? கவனமா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அதை நம்ம சொன்ன மாதிரி கஞ்சா வழக்குன்னு ஒண்ணு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இது இந்த இடத்துல. ஓகேங்களா, அதை ஆரம்பிச்சு அது முற்றிலுமாக ப்ரூவ் பண்ணப்பட்டு இதுல நம்ம சொல்லுவோம்ல பெண்கள்லாம் ரொம்ப சாஃப்ட் அப்படி இப்படின்னு. இதுல வந்து ஒரு பெண்ணும் அந்த இடத்துல வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா பாண்டியராஜன் அவங்க மனைவி சரண்யா அண்ட் பிரசாந்த் இவங்க 3 பேரும் தான் இதுல கைது செய்யப்பட்டவர்கள் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இவங்க 2 பேரும் தான் நாங்க அது ரொம்ப சின்ன வயசுடையவர்கள் தான். எப்படி சிக்கினாங்க அவங்க இதுல? இதுல அவங்க எப்படி சிக்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்றிலுமாக கஞ்சா அப்படின்னு தான். ஏன்னா 25 கிலோ உலர் கஞ்சா அவங்க வச்சிருந்தாங்கன்றதுதான் எங்க விஷயம். ஏன்னா இது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2024 மார்ச் 7ஆம் தேதி ஓகே மதுரை கீரத்துணை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் வந்து அவங்களே அரெஸ்ட் பண்றாங்க. ஓகே, என்ன ஆகுது அப்படின்னு பாக்குறீங்க, அப்புறம் வில்லாப்புரம் கிழக்கு தெரு முனியாண்டி கோயில் ஓகே கருவேலங்காடு அப்படிங்கிற இடத்துல வந்து கஞ்சா கடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வருது. அந்த தகவல் வரும்போது போலீசார் அங்க போய் பார்க்கும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா அந்த மூவரும் அந்த இடத்துல வந்து வெள்ளை சாக்கோட மரத்துக்கடையில 25 கிலோ கஞ்சா உலர் இது அந்த லீவ்ஸ் மெல்ல சாக்கோட உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா என்னன்னு தெரியல, உள்ள போய் பார்த்தா தெரியும். போலீசார் போய் பார்க்கும்போது தான் வந்து அதுக்குள்ள கஞ்சா இருக்கிறது தெரிய வருது அந்த இடத்துல விசாரணையில தெரிய வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கஞ்சா எங்க கிட்ட ஒருத்தர் கொடுத்து வைக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி இந்த மதுரை காமராஜபுரம் ரவுடி பிரபல ரவுடி அப்பதான் அந்த வெள்ளைக்காளியின் அண்ணன் சின்ன முனுசுவின் மகன் அதாவது சண்முகவேலு ஓகே அவர் தான் எங்ககிட்ட இரவு வந்து இந்த 25 கிலோ கஞ்சாவை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் இன்னும் விசாரணையில என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த கஞ்சா வந்து ஆந்திராவில இருந்து வரவழைக்கப்பட்டது. ஓகே, அது மட்டும் இல்லாம திருச்சியில ஆல்ரெடி இந்த சண்முகவேலு வந்து இந்த கஞ்சா வழக்குல கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள்ள போயிருந்ததும் தெரிய வந்தது. ஜெயில தான் இருக்காரு. ஸோ அவர் தான் எங்ககிட்ட கொடுத்து வைக்க சொன்னாருன்ற ஒரு அடிப்படையில தான் என்ன ஆகுதுன்னா, இந்த மதுரை கூடுதல் நீதிமன்றம் வந்து போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அவங்க தான் இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ் எல்லாம் நடத்தி எவிடென்ஷியல் பேஸ்ல வந்து ப்ரூவ் பண்ணி தான் இவங்களுக்கு இந்த ஏப்ரல் 24ஆம் தேதி இந்த கேஸ்ல வந்து இந்த இறுதிக்கட்ட விசாரணை நடந்தது. அதாவது ஜட்ஜ் ஹரியரகுமார் அவர்கள் தலைமையில இவங்க தான் குற்றவாளிங்க, போதுமான ஆதாரங்கள் இருக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு தான் தலா 12 ஆண்டுகள் 1 லட்ச ரூபாய் ஃபைன் கொடுக்கப்பட்டது. ஓகே, இது ஓகே, இது முடிஞ்சு அவங்களை கூட்டிட்டு போகும்போது தான் இந்த ஒரு விஷயம் இதனுடைய டர்ன் எடுத்து அந்த சம்பவங்கள் நடந்த ஒரு விஷயம். இவங்களோட எப்படி நீங்க கொலை பண்ணலாம், எப்படி என்கவுண்டர்ல பண்ணலாம், அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் நாங்க அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி துணிச்சலா சொல்றாங்க. ஒரு சாம்ராஜ்யத்துடைய பேரை சொல்ற மாதிரி. கண்டிப்பா சரி, இன்னைக்கு அது எல்லாருக்குள்ளயும் அந்த வெறி பார்க்க முடியுது இல்ல நம்மளால. ஓகே, ஏன்னா இப்போ நீங்க திரும்ப அது போகும்போது ஜாதி ரீதியாக கொலை பண்ணுவதா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு ஒரு கேங் வாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இதுவா வந்துட்டு உள்ள திரும்ப வராங்க, பரவல் வந்துட்டு உள்ள போகும்போதா இருக்கட்டும் இல்ல பெயில வந்துட்டு உள்ள போகும்போதா இருக்கட்டும், திரும்ப அது எப்படி சொல்லிட்டு போறாங்க ரொம்ப கூலா வந்துட்டு பாய் அன்டில் ஐ மீட் யூ அகைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சின்ன வயது ரொம்ப இன்னைக்கு நீங்க ஒன்றும் இல்லை ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க போயிட்டு இந்த ஒரு எந்த விதமான கிரைமா வேணா இருக்கட்டும், அகெயின்ஸ்ட் விமனா இருக்கட்டும் இல்ல ஒரு சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டான கிரைமா இருக்கட்டும், எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல நம்மளாம் ஒரு ரவுடி தாதானா நமக்கு எல்லாம் ஒரு மைண்ட்ல இருக்கிறது என்னவா இருந்தது, நம்மளுடைய குழந்தை பருவத்துல எல்லாம் ஒரு 50 வயசு தாதா லுக் நாயகன் கமலாசன் பாஷா அந்த மாதிரி தான் இருந்துச்சா இல்லையா, ஒரு வந்து ஃபுல் ஒயிட் ஹேர் அப்படிதான் இருந்துச்சு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சிறார்கள் ஆக்சுவலி இந்த கூலிப்படையில ஜாஸ்தி வரக்கூடியவர்கள் சிறார்கள்ல தான் இருக்காங்க. இத பத்தி நம்ம தொடர்ந்து ஒரு இது பண்ணணும். இத பத்தி சிறார்கள் எப்படி இருக்காங்க, ஏன்னா இன்னைக்கு ஜாஸ்தி பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த கிரைம் ரேட்ஸ் ரீசெண்டா நடக்கிற ஒரு அதுவும் ஒரு பெண்களுக்கு அகைன்ஸ்டா நடக்கிற கிரைமா இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி ஒரு கொலைகளா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா சிறார்கள் ஜாஸ்தி. அதுவும் இந்த கூலிப்படை அதெல்லாம் வரும்போது ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே காசு தேவைப்படுது. அதுதான் விஷயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, நம்ம ரீசெண்டா நடக்கிற ஒரு விஷயங்கள் என்ன அவங்க எப்படி டார்கெட் செய்யப்படுறாங்க, பணம் தேவைப்படுது இல்லையா, பணம் படிப்பதற்காகவா, எங்க படிப்பதற்காக பணம் தேவைப்படும் அவங்க எங்க வந்துட்டு கொலை சம்பவத்துல ஈடுபட்டு ஜெயிலுக்குள்ள போறாங்க. இன்னைக்கு நிறைய ரவுடிஸ் நம்ம சொல்லக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. வெளில இருந்தா எனக்கு சேஃப்டி இல்லப்பா, நான் ஜெயிலுக்குள்ள பேசாம இருந்துக்கிறேன். ஓகே, வை பிகாஸ் அவ்வளவு செக்யூரிட்டி மத்தியில வேலைக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணும் போது அதனால தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வருவாங்க, திரும்ப ஏதாவது குற்ற சம்பவத்துல ஈடுபட்டு திரும்ப ஜெயிலுக்குள்ள போயிடுறது. ஓகே, திரும்ப அந்த ஒரு கொலைகள் பண்ணுமோ அதுக்கான கேஸ் வெளில ட்ரையல் நடந்துட்டு இருக்கும், திரும்ப இதுக்காக உள்ள போறது. உள்ள வருந்தவோ திருந்தவும் மாட்டாங்களா? அப்படி திருந்துறவங்க வருந்துறவங்க ஏங்க 15 கேஸ் 20 கேஸ் 30 கேஸ் 60 கேஸ்ன்னு ஏன் போகுது? வை
ஆக்சுவலி இன்னொன்னு இருக்கு. ஒருத்தவங்க அது சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் ஏதோ ஒரு ஆக்சிடென்டலா ஏதோ ஒரு விஷயம் தவறு பண்ணிட்டேன், பட் என்ன இதுக்குள்ள இது தள்ளிடுச்சுன்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஒரு புட்டப் கேசஸே நீங்க கூட எடுத்துக்கோங்களேன். ஏதோ ஒரு தகராறுல ஏதோ ஒரு கேஸ் நடந்திருக்கும், பட் திரும்ப திரும்ப அவங்க டார்கெட் செய்யப்படுவாங்க அந்த இடத்துல. ஓகே, நிறைய புட்டப் கேசஸ் நடக்கிறது அந்த மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, அதை தாண்டி சில பேருக்கு எப்படி ஆயிடும் அப்படின்னா, நான் திருந்தி வாழணும்னு நினைச்சேன், பட் அவங்க சொல்லுவாங்க இந்த சமூகமோ இந்த விஷயமோ எனக்கு திருந்த விடலை. ஏன்னா அடுத்தடுத்து என்ன உள்ள இழுக்கும் போது சரி நம்மளோட பாத் இதுதானே அவங்க உள்ள தள்ளப்படுறது ஒண்ணு. ரெண்டாவது இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கிரிமினல் இதோட வந்து பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட், சொசைட்டி கம்ஸ் செகண்டரி. ஓகே, அது எப்படின்னா பரம்பரையா நடக்கிற விஷயங்களா இருக்கலாம், இல்ல ஃபேமிலியோட தேவைகளுக்காக நடக்கிற விஷயமா இருக்கலாம். ஏங்க இப்பெல்லாம் நம்ம யோசிக்கிறோம், அப்ப கொலை பண்ணிட்டாங்க ஏதோ பெருசா வாங்கியிருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்துதான் இங்க கூலிப்படையில மேக்சிமம் ஆட்கள் சேர்க்கப்படுது அந்த இடத்துல. ஓகே, அந்த இடத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் 10 லட்சம் ஐயோ கோடி கணக்கு அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம ரீசனா நடந்த ஒரு கொலையில கூட பார்த்தோம் அப்படின்னா, கூலிப்படை ஏவி விட்டு ஒருத்தருக்கு அந்த இடத்துல என்னன்னா ஆட்டோ ஓட்டுபவர் அவருக்கு ஆட்டோ இருக்குன்னு சொல்லி, உனக்கு நான் புது ஆட்டோ வாங்கி தரேன், நீ இதுக்குள்ள வா வந்து எங்களுக்கு கூட ஹெல்ப் ஆறன்னு கூட்டிட்டு வந்த கதைகளும் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இன்னும் பாத்தீங்கன்னா இந்த சின்ன வயசு பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை இருப்பாங்க. அவங்களுக்கு 1 லட்ச ரூபா அப்படிங்கிறது 2 லட்ச ரூபான்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை வச்சு அதுவும் ரொம்ப ப்ராப்பர் சவுத்துல இருக்கக்கூடியவங்களாம் என்ன செலவாயிடப்போகுது உங்களுக்கு பெருசா அந்த இடத்துல. ஓகே, அவங்கள கொடுத்து கூட்டிட்டு வரும்போது அப்போ அவங்க இது என்ன பண்ணுவாங்க, சரி இந்த பணம் உங்களுக்கு கொடுத்தனா உங்க குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போயிட்டு வரலவா, நான் செலவுகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போதுலாம் அந்த இடத்துல இருக்கும் போது இங்க வந்து அவங்களுக்காக கொலை செய்வது ஒரு விதம். ஓகே, யாருக்காகவோ அந்த இடத்துல வந்துட்டு தன்னை தானே வருத்தி கொண்டு உள்ள வந்து பணத்துக்காக கொலை செய்பவர்கள் இன்னொரு ரகம். இந்த மாதிரிதான் எங்க குரூப்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆயிருக்காங்க இந்த இடத்துல. ஆக்சுவலி இந்த நிறைய கேட்டகரிஸ் நம்ம சொல்லுவோம்ல, எதற்காக அப்படின்னும் போது இப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த இடத்துல நம்ம பிரிச்சே நம்ம நிறைய பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல அதுல சிறார்களும் இந்த இடத்துல வந்து நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சிறார்களை தாண்டி 20 வயசு 25 வயசு 30 வயசு நம்மளால இப்ப அப்படிதான் நிறைய பார்க்க முடியுது. ஒரு 40 வயசு தொடர்றதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குல்ல இந்த இடத்துல. எந்த குற்ற சம்பவம் வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப இதே எடுத்துக்கோங்க, இன்னைக்கு ஒரு விமன் ஹராஸ்மெண்ட்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா, ஏங்க இப்போ இந்த பெரம்பூர்ல நடந்த இன்சிடென்ட்லாம் வந்து அந்த 3 பள்ளி மாணவிகள் எடுத்திருப்போம். அந்த விஷயத்துல 21 வயசுல 11 கேஸ் எப்படி பாசிபிள் அது அந்த இடத்துல? அது எப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம்? நீங்க பேக் டு பேக் எத்தனை பண்ணா 21 வயசுல உங்களால அத்தனை கேசஸ் வாங்க முடியும் மேல அந்த இடத்துல. ஸோ இதுதான் இந்த விஷயம். அப்ப என்ன ஆயிடுதுன்னா அவங்களை அதுக்குள்ள தள்ளிடுது. அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் கிடையாது, அவங்களுக்கு மறுத்து போகுது, ஹியூமனிட்டி எதுவுமே கிடையாது அந்த இடத்துல. அப்ப அவங்க கூட இருக்கவங்களும் அப்ப மக்கள் வெளில இருந்து அந்த இடத்துல சில பேர் ஈர்க்கவும் படுறாங்க. ஒரு கெத்தா வாழலாம்ப்பா, நமக்கு பணமும் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது, உழைச்சு என்ன பண்ண போறோம், இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு உள்ள வர மக்களும் உள்ள வர ஒரு சின்ன பசங்களும் ஜாஸ்தி. இன்னைக்கு அப்படிதான் சொல்லணும். ஒரு வயதானவர்கள் தாண்டி அதெல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. அந்த ஒரு பிம்பம்லாம் இன்னைக்கு அப்படியே மறைஞ்சு இன்னைக்கு யார் இதுல இருக்காங்கன்னா, இந்த வயசுல இருந்து இந்த வயசு தான்ப்பா 90% இருக்காங்கன்ற அளவுக்கு தான் இன்னைக்கு ரேஷியோ இருக்கு. குறிப்பா இந்த குற்ற வழக்குல கூட அவங்க கஞ்சா வைத்திருந்ததற்காக கைதா இல்ல விற்பனை செய்ததற்காக கைது? அந்த விசாரணையில போகும்போது இவங்க தான் இன்னொருத்தர் அப்படின்னு சொல்ல போகும்போது பார்த்தோம்னா, இவங்க அதுல ஃபுல்லா இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கிறத கண்டுபிடிக்கப்பட்டு தான் அடுத்தடுத்த கட்ட விசாரணையில இவங்க இந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் இங்க கொடுக்கப்படும். கை மாத்திருக்காங்களாமா வாங்கி? ஆமா, இவங்க ஏன்னா அந்த இடத்துல சொல்லும்போது சண்முகவேலுன்னு சொல்லும்போது அவர் ஆல்ரெடி அரெஸ்ட் ஆகி ஜெயில அங்க திருச்சியில இருந்திருக்காரு. ஓகே, அப்படி இருக்கும் போது இவங்க அந்த கையில வரும்போது வச்சு கொடுத்து ஒரு விஷயத்தை இப்ப எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், விற்கிறதுக்கும் பொசிஷன் வச்சிருக்கதுமே அந்த இடத்துல தப்பு தான், which is against illegal one. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வந்து தண்டனைகள் ஐயோ வித்தாதானே அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்க கஞ்சான்றது ஒண்ணு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், அதை நீங்க வைத்திருந்தாலே அது வந்து மிகப்பெரிய குற்றமாக தான் கருதப்படும் இந்த இடத்துல. அதனுடைய விளைவு தான் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். நன்றி மேம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.